إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அந்த ஏகரவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 இரண்டாவது ஒற்றைப்படையில பிறை 23 அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அவனிடத்துல அதிகமாக நன்மைகளை எதிர்பார்ப்பவர்களாக இந்த நேரத்தில் இங்கே குழுமி இருக்கிறோம். தொடர்ச்சியான வணிக வழிபாடுகள் மற்றும் நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன அத்தியாயம் சொல்லியிருந்தோம்? பொதுவான கேள்விகள். பெண்கள் தரப்புல ஒரே சவுண்டு தான் வருது, தவிர்த்து மைக் இருக்குதாங்க, பொறுப்பாளர் இருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைங்கலாம் இங்கிட்ட அனுப்பிடுங்க, ஏன்னா அவங்களாம் அங்க இருந்தாங்கன்னா ஒரே இதா இருக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் வரிசையா உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைங்களும் மைக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா? இருந்தா அந்த மாதிரி இருந்தா கொடுங்க மைக்குல. நேற்று வந்து முதல் கேள்வியை வந்து ஆண்கள் தரப்புல நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து பெண்கள் தரப்புல ஆரம்பிக்கலாமா? பெண்கள் தயாரா இருக்கிறாங்களா? வந்திருக்கிறாங்களா? பெண்கள் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க. சவுண்ட் தான் இங்க வரைக்கும் கேக்குது. சரி, அப்ப பேச நிப்பாட்டிடலாமா? நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? போலாம் போலாம் போலாம். சவுண்ட் வர மாட்டேங்குது. எதுக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது? போலாம். சரி. இப்ப முதல் கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. இதுல ஆரம்பிப்போமா? ரொம்ப ஈஸியான கேள்விதான். நரகத்தின் மீது உள்ள பாலத்தை முதலில் கடப்பவர் யார்? நாளைக்கு வந்து மறுமையில வந்து நரகம் இருக்குதுன்னு நம்ம நம்புறோம். நரகத்துல ஒரு பாலம் இருக்குது. என்ன பாலம்? சிராத்துல் முஸ்தகீம் பாலம். அந்த பாலத்தை முதல் நபராக கடக்கக்கூடியவர் யார்? பெண்கள் தரப்புக்கு. இன்னும் சலசலப்பு குறையிலையா? கேள்வி விளங்குச்சா? கேள்வி புரியுதா? யாரும் பதிலே காணாமே. மைக் ஆன்ல இருக்கா? பேர் சொல்லுங்க. மறுபடியும் பரக்கத் நிசா. நபிகள் நாயகம். அந்த மைக் இங்க கொண்டு வாங்க. அது யார்ட்டா போய் வாங்கிட்டு வாங்க. மைக்கை மாத்திக்கிறேன், செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மாத்தி கொடுத்து பார்ப்போம். இதை கொண்டு போய் ஆண்கள் தரப்பை கொடுத்து அந்த மைக் அங்க வாங்கிட்டு போகணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பாலத்தை முதலாக கடக்கக்கூடியவர்கள். சரிங்களா? புகாரில 806வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இரண்டாவது கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. வேதத்தில் இல்லாததை வேதம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் நமது நாவுகளை வளைத்தவர் யார்? புரியுதா? வேதத்தில் இல்லாததை வேதம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் நமது நாவுகளை வளைத்தவர்கள் யார்? கேள்வியிலே பதில் 3 தடவை வந்துச்சு. மைக்க கொடுங்க. பசங்க எல்லாரும் வந்து உள்ள உட்காருங்க. டிஸ்டன்ஸ்ல உட்காருங்க, உட்கார கூடாது. சரி, அப்படியே வைக்கலாம். ஆனா கேள்வியிலே பதில் இருக்க
ஆ? வேற முடியாது. வேதத்தை 2 பேரும் எழுதிருங்க. பேர் அறிமுகப்படுத்திக்கிறேங்க. சரி, சிதறீசங்க. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? 3 நாட்கள். இல்ல, தவறு. ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்லக்கூடாது. 7. சரி, ஆண்கள் தரப்புக்கு மாத்திடுவோம். 7 நாள். 7 நாள். அவங்க 7 சொன்னாவது கேள்வி எங்கேயும் மாத்தன. சரி, ஹதீஸ் நம்பர் சொல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? ஒருவர் வந்து கேட்பாரு, சும்மா நிற்கும் போது என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி மழை இல்லாம இருக்கு, விவசாயம் இல்லாம இருக்குன்னு சொல்லும் போது அப்ப அல்லாஹ்வுடைய மிம்பர்ல இருந்து வந்து பிரார்த்தனை செய்வாங்க. உடனே இப்ப வந்து மழை ஆரம்பிச்சு, தொடர்ச்சியா ஆரம்பிச்சு, எத்தனை நாள் அந்த மழை நீடிச்சு? சரி, பெண்களும் தேடுங்க, ஆண்களும் தேடுங்க. ஹதீஸ் நம்பர் சொல்றேன். புகாரில 1013. மைக் வேணுமா? மைக்கு கொடுங்க. 12. இல்ல, ஹதீஸ்ல தேடுங்க. 1013வது ஹதீஸ் 1013. ஹதீஸ்ல தேடுறதுக்கு நாட்கள். ஆ. 1013. 1013. போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க கையில. பெண்கள் தரப்பை ஹதீஸ்ல தேட முடியலையா? ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்களேன் ஒரே ஒரு டைம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? எத்தனை நாளைக்கு மழை பெய்ஞ்சிச்சு? 6. சொல்லுங்க. 6 நாட்கள். சரியான பதில். பேர் சொல்லுங்க. சித்திகா. ஸ்பெல்லர் பண்ணிடுறேன். IKKI. இந்த இதை கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பீக்கரை கொஞ்சம் எங்களுக்கு தள்ளி வைங்க. சரியா கேட்க மாட்டேங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கதவு திறந்து வைங்க. கேட்டுச்சா பேரு? பேர் கேட்கற சொல்லுங்க. SIKKI. சிக்கி. SIKKI. சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா, அவருக்கு உதவுவீர்களா என்று யாரிடம் உடன்படிக்கை ஏற்பட்டது? சொல்லவா? உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா, அவருக்கு உதவுவீர்களா என்று யாரிடம் உடன்படிக்கை ஏற்பட்டது? கேள்வி அது ஆண்களுக்கு எப்போதுமே கேள்வியிலே பதில் வந்துட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்சாரி தோழர்கள். இல்ல இல்ல இல்ல, கேள்வியிலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கு. இன்னொரு தடவை கேள்வியை வாசிக்கலாமா? சரிங்க, வாசிங்க. உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா,
அவருக்கு உதவுவீர்களா என்று யாரிடம் உடன்படிக்கை எடுக்கப்பட்டது? ஆ? ஆ. இறைத்தூதர். இறை தூதர்களிடம். சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. மலை தொழுகை எத்தனை ரக்காயத்துகள் தொழ வேண்டும்? மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். 2 ரக்காயத்துகள். எத்தனை? 2. 2 ரக்காயத்துகள். அல்ஹம்துலில்லாஹ். பேர் சொல்லுங்க. ஆ? ரோஸ் மரியம். அல்ஹம்துலில்லாஹ். பசங்க பேசாதீங்க, கேப் உட்காருங்க. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்து இத்தூதர் முகமது உண்மையாளர் என்று விளங்கி நன்மையை வந்தளித்து பிறகு மறுத்த கூட்டத்திற்கு உரிய தண்டனை என்ன? மறு சொல்லுமா? பொதுவா சொல்லாதீங்க. தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்து இத்தூதர் முகமது உண்மையாளர் என்று விளங்கி நன்றியை வந்தளித்து பிறகு மறுத்த கூட்டத்திற்கு உரிய தண்டனை என்ன? ஒரு குழு கொடுக்கணும். கல்லால அடிக்கப்படும். அல்லாஹ் கல்லால அடிக்கப்படும். இல்ல இல்ல இல்ல, இது சாபம் சம்பந்தப்பட்டது. பல நேரத்தில் பயான்லே கூட கேட்டிருக்கோம், யாருடைய சாபம் அவங்களுக்கு உண்டாகும். நம்மிடம் தெளிவான சான்று வந்த பின்பும் அல்லாஹ்வுடைய சாபம் வேற மலக்குமார் சாபம். ஷேர் பண்ணிக்கிறீங்க கொஸ்டின் ஆன்சர். மூணாவது அல்லாஹ்வுடைய சாபம், மாணவர்களுடைய சாபம். இன்னும் மூணாவது யார் சொல்ல போறீங்க? கரெக்டா சொல்லுவியா? மைக்க கொடுங்க. போன கையில தூதர்கள் சாபம். ஆ? தூதர்கள். தூதர்கள் இல்ல, வானவர்கள் வந்துருச்சு. நபிமார்கள். ஆ? இல்ல, நல்லடியார் தான். சரி, ஓகே, அதையும் எடுத்துக்கலாம். மூணாவது வச்சுக்கலாம். நன்மக்களுடைய சாபம். மூணு பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. மலை தொழுகை பிரார்த்தனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை எந்த அளவுக்கு உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள்? பெண்களுக்கு. தமது அக்குளின் வெண்மை நிறம் தெரியும் அளவுக்கு உயர்த்தி தொழுதார்கள். மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் இந்த கதவை கிட்ட வந்தீங்கன்னா கதவை நல்லா திறந்து வைங்க. தமது அக்குளின் வெண்மை நிறம் தெரியும் அளவுக்கு கைகளை உயர்த்தி தொழுதார்கள். மாஷா அல்லாஹ். நீங்க மைக்க வாங்கினா ஃபர்ஸ்ட் பேர் சொன்னீங்கன்னா அதை வந்து அதை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்க கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. முர்ஷிதா. முர்ஷிதா. நமது அக்குள்களுடைய வெண்மை தென்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்படி உயர்த்தணும், சரிங்களா? எப்படி வரும்? அது அடுத்த கேள்வியில வருதா? சரி சரி. புகார்ல 1031 செய்தி, சரிங்களா? அடுத்த கேள்வி இந்த கேள்வி ஆண்களுக்கு. நம்பிக்கை கொண்டவரை மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கி கொண்டவரின் தண்டனை என்ன? ஆண்களுக்கு. நம்பிக்கை கொண்டவரின் மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கி கொண்டவரின் தண்டனை என்ன? பயான்ல கூட இந்த ஒரு 2 முந்தாண்டு கூட சொன்னாரு. பாவ மன்னிப்பு எப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா பயான் தொடர்ச்சியா கேட்டவங்களுக்கு தெரியும். அதான் அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய அது ரைட்டு. அது அல்லாவுக்கு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் அவங்கள. யாரு சொன்னது? நீனா மைக்க வாங்கி சொல்லு.
மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு மன்னிப்பு ஒரு காலம் கிடையாது. ஆசில் சிறந்த கருத்துடையவர். 3வது அத்தியாயம் 90வது வசனம். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு ஒரே மழைப்பொழிவு சம்பந்தமாகவே வருது. மழை பொழியும் போது எந்த துவாவை ஓத வேண்டும்? சின்ன பிள்ளைங்க யாராவது சொல்றாங்க கொடுங்க. மழை பொழியும் போது எந்த துவாவை ஓத வேண்டும்? அல்லாஹும சையிபன் நாஃபியா. அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா. அர்த்தம் யா அல்லாஹ் அர்த்தம் தெரியுமா? பயனுள்ள மலையாக வந்து ஆக்கி கொடு. பயனுள்ள மலையாக ஆக்குவாயாக. மாஷா அல்லாஹ். பேரு ரஹீமா. ரஹீமா. புகாரில 1032வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. ஆண்கள் தரப்புக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். அப்போ ஒரு சான்ஸ் மாத்துவோம். இருங்க. இதை கேளுங்க. இது ரொம்ப ஈஸி. பசங்க சொல்லிடுவாங்க. பசங்க கூட வாய்ப்பு இல்லை, பெரியவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய குதிரை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. எங்க வந்து குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் தோன்றும். இது குழு கொடுக்கவா? இது ரொம்ப காலமா வந்து அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருந்து இப்பதான் அவங்க விடுதலை ஆயிருக்காங்க. அந்த நாடு அமெரிக்காவால் போர் செய்யப்பட்டு அந்த நாடு அதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒருவரை பிடிக்கிறதுக்காகவும் அந்த நாட்டை தும்சம் பண்றதுக்காகவும் அதுவும் அதோட பார்டர் தான். ஆனா ஹதீஸ்ல என்ன வருது? பல வீடியோ பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை சிறைவாசிகளை வச்சு கொடுமைப்படுத்தினது. அமெரிக்க ராணுவம் கொடுமைப்படுத்தின வீடியோ. ஆப்கானிஸ்தானும் ஓகே தான். அதுக்கு இன்னும் பக்கத்துல ஈரான் உலகத்துக்கே இப்ப சின்ன சம்பளமா இருக்கு. ஈராக். சரி, அதுக்கு என்ன ஹதீஸ்ல என்ன வருது? நீங்க நம்பர் சொல்லுங்களேன். பெண்கள் தரப்புக்கு என்ன அதை மாற்றப்படல. ஆண்கள் கொஞ்சம் அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு தடவை பிரார்த்தனை செய்வாங்க. பிரார்த்தனை செய்யும் போது அப்ப என்ன பண்ணுவாருன்னா, எங்க பகுதிக்கும் பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்பார் அந்த பகுதியில வந்து. உடனே அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்ய மாட்டாங்க. ஷாமுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு பிரதேசத்துக்காக பிரார்த்தனை செய்வாங்க. சிரியா கிடையாது. சிரியாக்காக தான் இது பண்ணாங்க. பெண்கள் பகுதியில இந்த பகுதிக்காக ஒரு நேரத்துல சபையில வந்து ஒருவர் வந்து பிரார்த்தனை செய்யற சொல்லி கேட்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய மறுக்கிறாங்க. 2வதையும் கேட்கிறாரு, மறுக்கிறாங்க. 3வதையும் கேட்கும் போது அங்கதான் குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் தோன்றும். எந்த பகுதி அது? யமன் நாடா? ஹதீஸ்ல என்ன வருது? எந்த பகுதியில குழப்பங்களும் நிலநடுக்கங்களும் தோன்றும்? இது ஹதீஸ் நம்பர் சொல்லுங்களேன், தெரியல. 1037. ஒரு 10 செகண்ட்ல தேடுங்க பாப்போம். 1037. யமன். ஓ, அத மொழிபெயர்த்துக்கிறாங்களோ யமன்னு? ஷாமன் யமன். நஜ்து நாட்டிற்கு. நஜ்து பகுதி. நிஷா. அதாவது அது எக்ஸாம்பிள் உதாரணம் சொன்னது. அன்றைக்கு வந்து நஜ்தும் ஒரு நாடு தானே. இல்ல, இன்னைக்கு வந்து அது 3 பகுதி சேர்ந்து இருக்கு. சரிங்களா? சிரியாவோடையும் ஈராக்கோடையும்
அதே மாதிரி இன்னொரு பகுதியோட சேர்ந்து இருக்குது. அது ஏன் பெரும்பகுதி அங்கிட்டு இதுல தானே இருக்குது. அதுதான் நான் அமெரிக்கா உதாரணத்தை காட்டினேன். உங்களுக்கு ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஈஸியான கேள்வி கேட்டேன், அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அடுத்து ஒரு ஈஸியான கேள்வி இருக்கு, அது உங்களுக்காக வச்சுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி பெண்கள் சரி மாத்தி விடுவோம். கிரகணம் ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் பெண்கள் பகுதியில? பெண்கள் பகுதியில பேசாம கேளுங்க. ஆண்கள் பகுதியில் இந்த கேள்வி எங்களுக்கு மாத்துங்கிறாங்க. தொழுகை வேண்டும். சரி, தொழுக வேண்டும். அப்புறம் தொழுவணும், ரைட்டு. அடுத்து தொழுக வேண்டும். இன்னொருத்தர் யாரு துவா கேட்கணும்னது? ஓகே, 2. கிரகண தொழுகை. கிரகண தொழுகை. அதான் கிரகணம் ஏற்படுறதானே துருவ போறோம். கிரகண தொழுகைக்கு தானே. தர்மம் செய்யணும். 3. பாவ மன்னிப்பு செய்யணும். இந்த பையன் பேர் எழுதுங்க, 4 சொல்லிட்டாங்க. தொழுவணும், திக்ரு செய்யணும், தக்பீர் சொல்லணும், பிரார்த்தனை செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும், கடைசி என்ன பண்ணணும்? தர்மம் செய்யணும். தர்மம் செய்யணும். யார் பெண்கள் பேர் யார் சொன்னது? மெஹராஜ். மெஹராஜ். அவங்க உன் பேர் என்னம்மா? ஃபத்தீனா. ஃபத்தீன். ஆண்கள் தரப்புல ஃபத்தீன். இந்த பையன் பேரு முகமது ஆரிஸ். முகமது ஆரிஸ். ரொம்ப ஈஸியான கேள்வி ஆண்கள் பகுதிக்கு. ஒரே வார்த்தை தான். அகிலத்தின் நேர்வழிக்குரியதாகவும் வாக்கியம் பொருந்தியது. அகிலத்தின் நேர் வழிக்குரியதாகவும் வாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் எது? எது? மக்கா. மக்கா. காபா. சொல்லிட்டாப்ல, ஆரி சொல்லிட்டாப்ல. நீங்க என்ன சொன்னீங்க? காபா. நீங்க மக்கா தகவல் பேர் முகமது ஆரிஸ். மக்காங்கிறது ஆலயம் கிடையாது, ஒரு ஊரு. அடுத்த கேள்வி இதே மக்கா சம்பந்தமாக பெண்கள் பகுதிக்கு மக்காவின் முந்தைய பெயர் என்ன? பக்கா. என்ன இது? மக்காவின் முந்தைய பக்கா, பெயர்? பக்கா. பேர் சொல்லுங்க. சுமையா. சுமையா. அடுத்த ஆண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அரியவதை போன்று நாம் அறிந்தால் என்ன செய்வோம்? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அரியவதை போன்று நாம் அறிந்தால் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அறிகிற மாதிரியான விஷயங்களை நாம் அறிஞ்சோம்னா என்ன செய்வோம்? ராஜ்பாய். அதிகமா அழுவோம், அதிகமா இபாதத்து பண்ணுவோம். அதிகமா அழுவோம், அப்படியே ஆப்போசிட். குறைவாக சிரிப்போம். குறையாக சிரிப்போம். நம்ம ஷாயிரி சொன்னா ஷாயிரி சேர்த்துக்கணும். சரி. ஆமா, இனிமேல் கோரஸா சொன்னீங்கன்னா அது அக்செப்ட் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அறிகிற மாதிரியான விஷயங்களை நாம் அறிந்தால் என்ன செய்வோம்? நமக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஜின்னுங்க இருக்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜின்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். நம்ம நம்பிக்கை அடிப்படையில் வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ்வுடைய தூதரை வச்சு அல்லாஹ்வை நம்புறோம், அதே மாதிரி வேதத்தை வச்சு அல்லாஹ்வை நம்புறோம். அப்படி டைனல்ல இருக்கு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணால பாக்குறாங்களே, மலக்குகளை பாக்குறாங்க, பல விஷயங்களை பாக்குறாங்க. அதனால அவங்க பாக்குறத நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா குறைவா கம்மியா சிரிப்போம், அதிகமா அழுவோம். புகார்ல 1044. பெண்களுக்கு இவ்வளவு எல்லாம் ஈஸியாவே வருது. மாத்தி விடுவோமா? சரி, இதுவும் ஈஸியா தான் இருக்கு. வரிசையா ஈஸியாவே வருது. சரி, இதை கேட்போம். எவற்றை சேர்த்து பிடித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள்?
அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் எது? நம்பிக்கை. நம்பிக்கையா? இது தொழுகை. அல்லாஹ்வுடைய கயிறு. கயிறு. அதான் கயிறு. என்ன கயிறுனா என்ன? கயிறுனா ரோப்புன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுடைய கயிறுனா எது? தொழுகையா? இந்த பையன் சொல்லிட்டாப்ல அவசரப்பட்டு. குர்ஆன். சரி, இப்ப நீங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர? மும்தாஜ். மும்தாஜ். உங்க பேர் என்ன தம்பி? முகமது ஃபக்ஷலா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். 3வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம். இந்த 2 ஈஸியான கேள்வியை ஆண்கள் செய்யல. பசங்க கவனிங்க. ஒரு வாரத்தை இது கேளுங்க. சர்ச்சை செய்வது யார் மீது கடமை? ஆண்கள் தரப்புக்கு. மனிதர்கள். யாரு 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 அவரா? சரி, எழுதிருங்க. இல்ல, கரெக்ட் தான். மனிதர்கள் மீது தான் கடமை. யார் மீது கடமையா? மனிதன் கடமை. மனிதர்கள் மீது தானே கடமை. பேர் முகமது ஹாரிஸ். முகமது ஆயிஷா. நீங்க சொல்றது வந்து ஹதீஸ்ல இருந்து. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் மனிதர்களுக்கு கடமைன்னு தான். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ஆண்கள் சர்ச்சை சர்ச்சை செய்வது யார் மீது கடமை? சரி, புரியல. இல்ல, அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை வச்சு, அதாவது நீங்க சொல்றது ஜெனரல் நாலேஜ் அடிப்படையில் கேட்கறது. நம்ம குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சுதானே. படிச்சு காட்டவா? 3வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனம். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. 397. சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. அவர் அந்த இது அந்த பையனை சொல்லிட்டே இருந்தாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கணும். சரி, எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கேட்கலாம் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி கேட்கலாம்? யாருக்கெல்லாம்? சரி, சரி. அப்ப அதுக்கு பகரமா ஒரு கேள்வி ரொம்ப ஈஸியா கேட்டுருவோம். சரிங்களா? இந்த கேள்வி ஆண்கள் தரப்புக்கு நான் கேட்டுறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா வார்த்தையை சேர்த்து கேட்டுக்கணும். சரி, இந்த கேள்வி கரெக்டான்னு பாருங்க. அதிகம் ரோஷப்படுபவர் யார்? மனிதர். மனிதர். பின்னாடி மைக்க கொடுங்க. ஆர்வமா இருக்காங்க. கடைசியில மைக்க கொடுங்க. அதிகம் ரோஷப்படக்கூடியவன் யார்? அமைதியா இருங்க. அவங்க பதில் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. பதில் தெரிஞ்சிச்சுன்னா கையை கரெக்டா தூக்கணும். கெஸ்ட் சொல்லக்கூடாது. அதிகம் ரோஷப்படக்கூடியவன் யார்? அதிகம் ரோஷப்படக்கூடியவன் யார்? இல்ல, அதிகம் சைதான் ரோஷப்படுவான். இந்த அவர்கிட்ட கொடுங்க. மைக்க கொடுங்க. அவர்கிட்ட கொடுங்க. அவர் பின்னாடி கொடுங்க. அல்லாஹ் தான் இருக்கிறது அதிகமா ரோஷம். நமக்கு கூட சில நேரத்துல எவ்வளவா வந்து கடுகடுன்னு இருந்தா கூட ஒரு சில நேரத்துல வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்கலாம் அதை கவனிக்க முடியாது. நான் அல்லாஹ் வந்து ரோஷப்படக்கூடியவன்.
புகாரில் 1058 செய்தியாக பதிவு செய்யப்படும். இது சரியான கேள்வி தானே? ஓகேவா? இந்த கேள்வியை பெண்களுக்கு கேளுங்க. அடுத்த கேள்வி பெண்கள் தரப்புக்கு, கவனமா கேளுங்க. இந்த இதை கேளுங்க. விரோதிகளாக இருந்த நபி தோழர்களுக்கு மத்தியில் பாச பிணைப்பை ஏற்படுத்தியது யார்? விரோதிகளாக இருந்த நபி தோழர்களுக்கு மத்தியில் பாச பிணைப்பை ஏற்படுத்தியது யார்? பெண்களுக்கு. அந்த சமுதாயம் இருக்கிறது வாழ உருவக்கூடிய சமுதாயம். அடிக்கடி கோத்திரங்களுக்கு மத்தியிலும் குலங்களுக்கு மத்தியிலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த சமுதாயத்துக்கு மத்தியில பிணைப்பை, அதாவது பிணைப்புனா பாசத்தை, பிணைப்பை கொடுத்தது யார்? ஏற்படுத்தியது யார்? பெண்கள் தரப்புல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு ஒரு காரணியா இருந்தாங்க. ஆனா யார் உள்ளத்தை எப்படி மாற்ற, அந்த உள்ள மாறணும், உள்ள மாறினத பிணைப்பு வரும். அல்லாஹ். மாஷா அல்லாஹ். பேர் சொல்லுங்க. முர்ஷிதா. அடுத்த கேள்வி ஆண்கள் தரப்புக்கு. ஆண்கள் தரப்புக்கு நான் கேட்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்மு அத்தியாயத்தை ஓதி சஜிதா செய்த போது சஜிதா செய்யாதவன் யார்? இங்க பாரு, ஆப்ஷன் சொல்லக்கூடாது. கண்டிப்பா தெரியுமா? ஒரு ஆளுடைய பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்மு அத்தியாயத்தை ஓதி சஜிதா செய்த போது சஜிதா செய்யாதவன் யார்? புகாரில 4863 4863. 10 செகண்ட். உமையா பின் கலஸ் என்பவன் யார்? நயவஞ்சகன். சரிங்களா? அடுத்த கேள்வி, இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் இந்த விஷயத்தை பத்தி பேசப்பட்ட ஒரு வசனம் கேளுங்க. இந்த சமுதாயத்தில் எந்த பணியை செய்பவர்கள் இருக்க வேண்டும்? இந்த சமுதாயத்தில் எந்த பணியை செய்பவர்கள் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்துல எந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். பரவாயில்ல, பயான கேட்டீங்க. பேர் சொல்லிருங்க. முர்ஷிதா. முர்ஷிதா. ஏற்கனவே பதில் சொல்லிருக்காங்க. அடுத்த கேள்வி ஆண்கள் தரப்புக்கு. இதுவும் ஈஸியான கேள்விதான். பத்ரு போர்க்களத்தில் எத்தனை வானவர்கள் உதவிக்கு வந்தார்கள்? பத்ரு போர்க்களத்தில் எத்தனை வானவர்கள் உதவிக்கு வந்தார்கள்? மைக்கு பின்னாடி பாஸ் பண்ணுங்க. 3000 மாணவர்கள். 3000 மாணவர்கள். மாஷா அல்லாஹ். பேரு அயர்பர். அடுத்த கேள்வி பெண்கள் பகுதிக்கு. இந்த கேள்வி கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எவ்வளவு நேரம் இரவு தொழுகை தொழுதுள்ளார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு, எவ்வளவு நேரம், எந்த அளவுக்கு இரவு தொழுகை தொழுதுள்ளார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும். தனது கால்கள் வீங்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதிருக்கிறாங்க. பர்வீன் பானு பேரை சொல்லிட்டீங்க. ஆனா நேற்று கொஞ்ச நேரத்துக்கு நம்மளால நிக்க முடியல. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? எந்த மாதிரியான அத்தியாயங்களை ஓதுவாங்க? அல்-பகராவை ஓதுவாங்க. அல்-பகராவை ஓதி நம்ம நிக்க முடியுமா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு நின்று இரவு தொழுகை தொழுதிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் 1 மணி நேரம் அதிகபட்சமா, அதுக்கு முடிய மாட்டேங்குது. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேக்குறாங்க,
இது சும்மா அடிஷனலானதான், கோரஸா கூட சொல்லுங்க. உங்களோட முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அளவுக்கு நீங்க நின்று வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நாமளும் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு வணக்கம். நம்ம அதுக்குன்னு சக்திக்கு மீறி இல்லை, சக்திக்கு உட்பட்டு தான் எவ்வளவு முடியுதோ. சரிங்களா? அதனால இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி அமைக்க சொல்லியிருக்கிறோம். பெண்கள் தரப்புல ஒன்றும் பயப்படாம. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு கேட்கணுமா? பெண்கள் தான் இப்ப கேட்டோம். ஆண்கள் தரப்புக்கு நம்ம கேட்கணும். சொர்க்கத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? இந்த வானம் பூமி உள்ள அளவு. இந்த வானங்கள் மற்றும் பூமி, வானத்தை சொல்லும்போது மட்டும் பன்மையா சொல்லணும். சரிங்களா? வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்டது. அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனம். இந்த கேள்வி கேளுங்க பெண்கள் தரப்பு. கடலை தொழுவதற்காக எழும்போது முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? கடலை தொழுவதற்காக எழும்போது முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? துவா செய்வார்கள். துவா செய்வாங்க. துவா ஓதுவார்கள், ஒழு செய்வார்கள். துவா ஓதிட்டு ஒழு செய்வாங்களா? பல் துலக்குவார்கள். பல் துலக்குவார்கள். முதல் பேரு ரஹமத் நிஷா. ரஹ்மத் நிசா. கோரஸா சொல்லிருக்கீங்களா? அப்ப கோரஸாவா சிங்கிளாவா? சிங்கிளா தான் சொன்னோம். பதில யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்க பேர்லாம் அடிக்க சொல்லிடுவோம். அவசரப்பட்டு யாராவது பதில் சொன்னீங்கன்னா பேரை வந்து எழுதிட்டாங்க, அதில் அடிக்க சொல்லிடுவோம். ஓகேவா? கைகள் தான் தூக்கணும். சரிங்களா? இப்ப கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு, எந்த சமுதாயத்திற்கு தூர்மலையை தூக்கி காண்பிக்கப்பட்டது? இல்ல கையை மட்டும் தூக்குங்க. இந்த கொடுங்க மைக்கு, ஷாஜான் கைட்ட கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு தூர்மலையை தூக்கி காண்பிக்கப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மாஷா வந்தோடனே டக்குன்னு களத்துல இறங்கிட்டீங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி பெண்கள் தரப்புக்கு, பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. பல நேரங்களில் பயானை கேட்டிருக்கீங்க, கேளுங்க. அபிசீனியாவில் கட்டப்பட்டிருந்த கோவில்களை அழகை வர்ணித்து நபிகள் கூறியவர்கள் யார்? அபிசீனியாவில் கட்டப்பட்டிருந்த கோவில்களை அழகை வர்ணித்து நபிகள் கூறியவர்கள் யார்? கூறிய சகாபிய பெண்மணிகள் யார்? 2 பேர் வர்ணிச்சு சொன்னாங்க. பழங்கிக்கெல்லாம் இருக்கு. பெண்கள் பகுதி கதீஜா, ஆயிஷா ரலியல்லாஹு. கதீஜா சஹாபியா கேக்குறீங்க? சகாபிய பெண்கள் தான் 2 பேர். பேர் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் வந்து சரி குழு வேணாம், சொல்லுங்க. குழு கொடுங்களேன், அங்க மட்டும் கொடுக்குறீங்க. சரி குழு கொடுக்கறதா 2 பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா வெளியில போகவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே திருமணமாகி விதவையா இருக்காங்க, அதனால போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. அவங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. இல்ல 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 இவங்க 2 பேருமே வந்து வயசு ரொம்ப மூத்தவங்க அவங்க. சரி அப்ப ஹதீஸ்ல தேடுங்க. 1341 நம்பர் சொல்லுங்க. 1341 1341. ஆண்களுக்கு இல்ல, பெண்கள் தேடு. உம்மு சலமா. உம்மு சலமா. ஜைனப். உம்மு சலமா. இன்னொரு உம்மு யார்? அவங்க ஹபீபா ரலியல்லாஹு. குழு கொடுத்தாதான் வருது. உம்மு சலமா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. சரிங்களா? பேர் சொல்லுங்க. ஆத்திஃபா. ஆத்திஃபா. இன்னும் 2 பேர் சொன்னாங்க ஆன்சர். 2 பேர். அப்ப 2 பேர் பேரையும் சொல்லுங்க. தஸ்லிமா. தஸ்லிமா, ஆத்திஃபா.
இப்ப அடுத்த கேள்வி ஆண்கள் தரப்புக்கா. மறுமை வாழ்க்கை ஏனைய மக்களுக்கு இல்லாமல் தங்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொன்னவர்களை அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான்? மறுமை வாழ்க்கை நாங்க தான் வெற்றி பெறக்கூடியவங்க, நாங்க தான் வந்து நாளைக்கு மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று சொன்ன மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? இல்ல இல்ல உரிமையை மட்டும் கோர்றாங்க, உரிமையை வாங்கி தரோம். சரி, ஒரு குழு தரேன். இந்த செயல் செஞ்சா அதுக்கு வந்து ஜனாசல் தொழுகை சொல்லக்கூடாது. ஜனாசா தொழுகை அது அல்லாஹ்வுக்கு நம்ம தொழுதான். இந்த செயல் செஞ்சா அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அந்த செயல் செஞ்சா நம்ம கூட ஜனாசா தொழுகை சொல்லக்கூடாது. எல்லாம் கோரஸ் அடிச்சிட்டீங்க. எத்தனை பேருக்கு எழுதுறது? சாவதற்கு ஆசைப்படுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். சரிங்களா? இவங்க ஷாஜான் பாய், ஜம்ஷித் பாய். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. ஆஹா, இது 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 ரொம்ப ஈஸியான கேள்வி. புதியவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்த பெண்மணி யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விடுதலை செய்த பெண்மணி யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அடிமை பெண்மணி விடுதலை செய்தாங்க. அந்த விடுதலை செய்யப்பட்ட பெண்மணி யார்? தெரியலன்னா குழு தரேன். இதையும் நம்ம மாரியத்துல் கிப்தியா வந்து அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அடிமை பெண்மணி பரீரா. பரீரா, மாஷா அல்லாஹ். முர்ஷிதா. நீங்க மேல எழுதிக்குமா? இன்டூ 2 3 போட்டுருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு. யூதர்கள் எத்தனை வருடங்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றனர்? எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்க யூதர்கள்? கன்ஃபார்மா தெரிஞ்சா கை மட்டும் தூக்குங்க. கன்ஃபார்மா தெரியுமா? 50 வருஷமா? -1 போடுங்க அந்த பையனுக்கு. சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். பயான்கள் கேட்டிருப்பீங்க. நூஹ் நபி காலத்துல வாழ்ந்த சமுதாயம் அந்த அளவுக்கு வயது வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. 900 வருஷம். 900 வருஷம். 1000 காதர்கனி பாய். சரி, அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு. இந்த கேள்வி இதெல்லாம் ஈஸியா வருது. சரி, ஓகே, கேளுங்க. இந்த கேள்வி. நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாரின் தோளில் ஏறி விளையாடும் சிறுமி யார்? நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாரின் தோளில் ஏறி விளையாடும் சிறுமி யார்? பெண்கள் பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு. அவங்க மனைவிங்க, பேத்தி. பெண்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி. பல நேரம் பயான்ல அடிக்கடி கேட்டிருப்பீங்க. நான் கூட முன்னாடி சஹாபிய வரலாறு இல்ல முன்னாடி. சரி, புரியல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளார் தொழுவிக்கும் போது நபிகளாருடைய தோளில் ஏறு விளையாடிய அந்த சிறுமி பேத்தி, அவனுடைய பெயர் என்ன? ஆமா, அதே வேற சொல்லு. குழு வேற கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நம்ம ஊர்ல நிறைய அந்த பேர் வைப்பாங்க. உமாமா. உமாமா பின் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா. சன்ஃபியா. என்ன பேர் சொன்னீங்க? சன்ஃபி. சக்கி. சக்கி மூணாவது இங்க இருக்காங்க. சன்ஃபி. ஷர்மியா. சன்ஃபி.
சரி, இதுக்கு ஆதாரம் வந்து புகாரில 516 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் தரப்புக்கு எந்த சமுதாயத்தை போல் கேள்வி கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். மறுபடியும் கோரஸா? எல்லாருக்கும் ஆளுக்கு -1. சரி, இவரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் 2வது அத்தியாயத்தினுடைய 108வது வசனம். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் தரப்புக்கு கடல் அலை போல் அடுக்கடுக்காக ஏற்படும் குழப்பத்திற்கும் இவருக்கும் மத்தியில் மூடப்பட்ட தடுப்பு உள்ளது. அந்த சகாபியினுடைய பெயர் என்ன? கடல் அலை போல் அடுக்கடுக்காக ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கும் இவருக்கும் மத்தியில் மூடப்பட்ட தடுப்பு உள்ளது. இவர் வந்து ஷஹீதாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் குழப்பமே ஆரம்பிச்சிச்சு. இஸ்லாமிய வரலாறுன்னு சொல்லலாம். பெண்கள் தரப்புல குழு கொடுக்கவா? கொடுங்க. உடனே கொடுங்கிறீங்க, கொஞ்சம் யோசிங்க. இவர் ஷஹீதாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் 3வது கலீஃபா ஆட்சிக்கு வராங்க. 3வது கலீஃபா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறத்துலதான் குழப்பமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யாரு? 2வது கலீஃபா யாரு? இங்க இல்ல. பெண்கள் யாரு சொன்னது? பெண்கள் பகுதியில மாஜி அவங்க சொல்லி. சரி சரி சரி, விடுங்க. சரி, இந்த கேள்வி வந்து ஆண்கள். இந்த கேள்வி உமர்லாம் 3வது கலீஃபா வரதுக்கு முன்னாடி, 3வது கலீஃபா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போன வருஷம் அதை பத்தி தான் பேசிருக்காங்க தொடர்பையன் தலைமையில. இது ஆண்களுக்கு இவர்கள் எதிலும் இல்லை என்று குற்றம் சுமத்தியவர்கள் யார்? குர்ஆன்ல பல நேரத்துல கேட்டிருக்கோம். ப்ரூவ்லாம் கிடையாது. பெரியவங்க யோசிச்சு சொல்லணும். இவர்கள் எதிலும் இல்லை என்று குற்றம் சுமத்தியவர்கள் யார்? சரி, யூதர்கள். வேற மைக் வாங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்களா? யூதர்கள் வந்துட்டா அடுத்த கிறிஸ்தவர்கள் தானே வரப்போகுது. வேற என்ன வரப்போகுது? யகூதின்னு வந்துச்சுன்னா அடுத்த நசராணின்னு வந்துடும். யூதர்கள் கிறிஸ்தவர்கள். 2வது அத்தியாயம் 113வது வசனம். அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. இந்த இதை கேளுங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான காரியம் எது? அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான காரியம் எது? பெண்கள் பகுதி. தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது. மாஷா அல்லாஹ், டக்குன்னு வந்துருச்சு. பேர் சொல்லுங்க. ஆத்திஃபா. சரி, அடுத்த கேள்வி வந்து ஆண்கள் பகுதிக்கு. பள்ளிவாசலுக்கு வருபவர்களை தடுப்பவர்களை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுப்பவர்களை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான்? ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான்? அடிக்கடி சொல்லுவோம், நம்மளே பழக்கத்திலே சொல்லுவோம். நம்ம முன்னாடி வந்து தொன்று பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், நிர்வாக ரீதியா வரும்போதெல்லாம் எடுத்து வந்து உடனே எடுத்து போடுவோம், வாட்ஸ்அப்ல போடுவோம். எங்க எந்த பிரச்சனை வந்தா சரி. 2வது அத்தியாயம் 114வது வசனம். சொல்லிட்டாரு அநியாயக்காரர். இவர்களை விட பெரிய அநியாயக்காரன் யார்? சரி,
அடுத்த கேள்வி வந்து பெண்கள் பகுதிக்கு. கைகளை தொழுகையின் மூலம் பாவங்கள் நீக்குவதற்கு நபிகளார் கூறிய உவமை எது? உவமை. கைகளை தொழுகையின் மூலம் பாவங்கள் நீக்குவதற்கு நபிகளார் கூறிய உவமை எது? இந்த ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுல வந்து நேரமும் குளிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து எப்படி அழுக்கு இருக்காதோ அது மாதிரி வந்து நம்ம 5 நேரமும் தொழுதோம்னா நம்ம மனசுல இருந்த அழுக்கு தூய்மை அடைந்தோம். ஓகே, மாஷா அல்லாஹ். பேரு சொல்லுங்க. ரஹீமா. ரஹீமாவா? நஹீமாவா ரஹீமாவா? ரஹீமா. ரஹீமா. முடிச்சிருவோமா? சரி, ஆண்கள்ட்ட ஆரம்பிச்சோம், பெண்கள்ட்ட முடிச்சிருவோம். முதல்ல பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த பாத்ரூம் மெயின் கதவை அடைச்சிட்டு